நிலை கண்ணாள் தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்ச் 2 முதல் 6ஆம் தேதி வரை திமுக வேட்பாளர்களுக்கான அந்த வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜன் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜன், திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன? விஷ்ணு, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தேதியானது நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே கடந்த 17ஆம் தேதி முதல் நாளை வரை திமுகவினுடைய விருப்ப மனுவானது விநியோகமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 8000 விருப்ப மனுக்களானது தற்போது வரை விநியோகிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கிட்டத்தட்ட 4000 மனுக்கள் வரை திரும்ப விருப்ப மனுக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் 4000க்கும் அதிகமான தங்களுடைய விருப்ப மனுவை தலைமை கழகத்திடம் வழங்கியிருக்கிறார்கள். விருப்ப மனு அளித்திருப்பவர்களிடம் வருகின்ற 2ஆம் தேதி முதல் வருகின்ற 6ஆம் தேதி மாலை வரை திமுகவினுடைய இந்த நேர்காணலானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு போட்டியிட விரும்பி தலைமை கழகத்திற்கு விருப்ப மனு அளித்திருப்பவர்கள் உடன் தங்களுக்கு பரிந்துரை செய்யவோ அல்லது சிபாரிசு செய்யவோ யாரையும் அழைத்திருப்பவர்கள் மாவட்ட பொறுப்பாளர் மட்டுமே, அதாவது எந்த மாவட்டத்திலிருந்து அது விண்ணப்பிக்கிறாரோ அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அல்லது செயலாளர் மட்டுமே உடன் ஒரு அனுமதிக்கப்பட வேண்டும். தலைமை கழக நிர்வாகிகள், அதாவது திமுக தலைவர், பொருளாளர், பொதுச்செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வருவோர் விண்ணப்பம் அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்துவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக வருகின்ற 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு விருப்ப மனு துவங்கும் என நேர்காணல் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வருகின்ற 2ஆம் தேதி கன்னியாகுமரி கிழக்கு, மேற்கு மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கான வடக்கு, தெற்கு, திருநெல்வேலி கிழக்கு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்றும், அதே போல் மாலையில் விருதுநகர் மற்றும் தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக மார்ச் 3, 4 மற்றும் 6ஆம் தேதி வரை இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. மார்ச் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 4 மணிக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலிருந்து விண்ணப்பித்திருப்பவர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு, பாண்டியராஜ், எத்தனை கட்டங்களாக இந்த வேட்பாளர் நேர்காணல் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது? ஏற்கனவே போட்டியிட்டு தற்போது அங்கு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? திமுக தரப்பிலிருந்து என்ன தகவல்கள் வந்திருக்கு? விஷ்ணு, நேர்காணலானது கிட்டத்தட்ட 10 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. மார்ச் 2ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த நேர்காணலானது காலை ஒரு பகுதியாகவும் மாலை ஒரு பகுதியும் நடைபெற இருக்கிறது. ஒரு பகுதியில் திறந்தது 3 அல்லது 4 மாவட்டங்கள், திமுகவினுடைய சார்பில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாக ரீதியிலான 3 அல்லது 4 மாவட்டங்கள், அதே போல 8 கட்டங்களாக இந்த நேர்காணல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுகவினுடைய மாவட்ட கழக மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் உரையாற்றிய போது தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு அளிக்காவிட்டாலும் கூட நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதெல்லாம் பேசினார். அதன் அடிப்படையில் பல்வேறு குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் சில உறுப்பினர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படுவது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல வழக்கமாக மாவட்ட செயலாளர்களுக்கு கண்டிப்பாக சீட் வழங்கப்படும் என்பது உறுதியான ஒன்று திமுகவில். ஆனால் இந்த முறை அவர்களுக்கும் அந்த விருப்பம், அந்த தடையானது இந்த முறை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறை அதே போல வாய்ப்பு வழங்கப்பட்டவர்களுக்கும், அதே போல இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நிகழ்கால எம்எல்ஏக்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. 8 கட்டங்களாக நடைபெறக்கூடிய பகுதியில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், சுமார் 4000 விருப்ப மனுக்கள் வரை விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேர்காணல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திமுக கழகமும் வேட்பாளர்களுக்கான அந்த பட்டியல் ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறது. அவர்களுக்கான தேர்தல் பணியை செய்யக்கூடிய அந்த ஐபாக் நிறுவனமும் ஒரு பட்டியலை வழங்கி இருக்கிறது. அதே பட்டியல், அதே போல திமுக தயாரித்த பட்டியல், அது போக திமுகவினுடைய இந்த நேர்காணல் உள்ளிட்ட 3 களையும் ஒன்றாக இணைத்து அதில் விருப்ப மனு அளித்தவர்களில் எவர் சிறந்தவர், யாருக்கு கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பதெல்லாம் ஆலோசித்து அவர்களுக்கான அந்த வாய்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. விஷ்ணு, நன்றி பாண்டியராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
நம்ம காங்கிரஸை என்னாலும் கொண்டாடு. நாட்டின் தலைமகனா நம்பிக்கையின் நாயகனா வாழும் தலைவர் இங்கே ராகுல் காந்தி தானுங்க. பாரில் இந்தியாவும் பாங்காய் உயர்ந்திடவே நாளும் உழைக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக தூத்துக்குடிக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் முரளி கணேஷ் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். முரளி கணேஷ், இன்னைக்கு எந்தெந்த நிகழ்வுகள்ல அவர் பங்கேற்க இருக்கிறார், விவரம் என்ன? அதாவது விஷ்ணு, ராகுல் காந்தி எம்பி வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை வந்து துவங்குறாரு. இதையொட்டி தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வாழைக்குளம் விமான நிலையத்துக்கு வந்த அவர் வந்து தற்சமயம் வந்து கார்கள்ல தொண்டர்கள் படைசூழ வந்து தூத்துக்குடி நகரை நோக்கி வந்து வந்து கொண்டிருக்கிறார். தற்சமயம் புதுக்கோட்டை நகர் பகுதியில் அவரது வாகனமானது வந்து கொண்டிருக்கிறது. வாகனம் வரும் 2 பகுதிகளில் கட்சியினர் மற்றும் ஊர் மக்கள் அவருக்கு தொடர்ந்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை பகுதியில் வரும்போது, அந்த பரம்பு அந்த பகுதியில் வரும்போது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் காங்கிரஸ் பெண்கள் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ராகுல் காந்திக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அவர் வாகனத்தை விட்டு இறங்கி அவங்களுடைய செல்ஃபி எடுத்தவாறு தொடர்ந்து தனது பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. தன்னமே இந்த வாகனமானது புதுக்கோட்டையை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள்ல தூத்துக்குடி நகருக்கு இந்த வாகனமானது வரும். வந்து தூத்துக்குடி வஉசி கல்லூரியில காங்கிரஸ் பிரிவு வழக்கறிஞர்களோட அவர் அந்த ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து தூத்துக்குடி நகரின் முக்கிய பகுதியில், அதாவது திருப்பரனாந்து சிலை என்று அமைந்திருக்கக்கூடிய நகரின் முக்கிய பகுதியில வந்து அவர் வந்து ரோட் ஷோ, அதான் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு பேசுறாரு. தொடர்ந்து உட்பட தொழிலாளர்களை சந்திக்கிறாரு. இதுவாரியான நிகழ்ச்சிகள் வந்து இன்று மாலை வரைக்கும் இருக்கிறது. விஷயம் முரளி கணேஷ், இப்போ மக்களையும் சந்திக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. இதை தொடர்ந்து இன்று மாலைக்கு பிறகு அடுத்ததாக என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு? அவர் திரும்பவும் எப்போ டெல்லி போறதாக நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? நிகழ்வுகள் வந்து அறிவிக்கப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நான் சொன்னது போக கூடுதலாக வந்து ஆழ்வார் திருநகரி காமராஜர் சிலையில் அவர் வந்து மக்களை சந்திச்சு பேசுறாரு. சாத்தான்குளத்துல காமராஜர் சிலை பக்கத்திலேயே மக்களை சந்திச்சு பேசுறாரு. அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில இந்த இரவு பொதுக்கூட்டத்துல கலந்துகிறாரு. இது வந்து அறிவிக்கப்பட்ட நிகழ்வு. ஆனா ராகுல் காந்தியை பொறுத்தளவு அறிவிக்கப்படாத நிகழ்வு வந்து அதிகப்படியாக நடக்குது. வரும்போது சாலை நோயில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், முதியோர்களை பார்த்தா உடனே வாகனத்தை விட்டு இறங்கி அவங்களோட செல்ஃபி எடுக்கிறது, இது போன்ற நிகழ்வுகளை அவர் தொடர்ந்து வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுல உப்பள தொழில் தான் முக்கியமான தொழில். இந்த தொழிலை சார்ந்து கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்டவர்கள் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்று வந்து மதியம் அவர் வந்து அவங்களை சந்திச்சு அவங்கள்ட்ட பேசுறதோட அவரோட உணவு இருந்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக கூறப்படுகிறது. நன்றி முரளி கணேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. ராகுல் காந்தி அவர்கள் 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். எங்க வீட்டு பிள்ளை என சொந்தம் கொண்டாடும் சொக்கத்தங்கம் நம்மாடு. ஏநாட்டு சனங்களுக்கு நானும் உழைப்பதற்கு தியாக பரம்பரையின் திரவியத்தை கொண்டாடு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் தமிழரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். தமிழரசன், உங்களிடம். நன்றி விஷ்ணு. பொதுவாக அரசியல் களத்தில் அனல் பறக்கிறது என்று சொல்வார்கள். ஒப்புக்காக சொல்வதாகத்தான் அது பார்க்கப்படும். ஆனால் உண்மையிலேயே அரசியல் களத்தில் அனல் பறக்கிறது. நேற்று மாலை 4:30 மணிக்கு 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. 3வது அணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிக அளவில் தென்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் 3வது அணி அமைவதற்கான சூழல் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்துவுடன் இணைந்து புதிய கூட்டணி, புதிய அணி ஒன்றை அமைத்திருக்கிறார். அதற்கான உடன்பாடும் நேற்று எட்டப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை கமல்ஹாசனையும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சந்தித்து பேசியிருக்கிறார். ஐஜேகே நிர்வாகி ரவி பாபுவும் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த கூட்டணி என்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுக கூட்டணிக்கு மாற்றாக மாற்றத்தை முன்வைத்து பலர் தமிழக அரசியல் அரங்கில் களம் காண ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது கமல்ஹாசன் தலைமையில் 3வது அணி அமைவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக அமமுக தரப்பில் இருந்து 3வது அணி அல்லது அமமுக தலைமையிலான அணிக்கான நகர்வு முன்னெடுக்கப்பட்டது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அமமுக தலைமையில் அணி அமைவது உறுதி என்றும் அவர் கூறியிருக்கிறார். முதலாவது
வலுவானதாக இந்த அணி அமையும் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது கமல்ஹாசன் தலைமையிலான அணி என்பது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் திரு சரத்குமார் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் பயணித்தோம். ஆனால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அழைப்பு விடுப்பார்கள், அதனை முன்னெடுப்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கான அழைப்பு எங்களுக்கு வரவில்லை. அதனால் கூட்டணி தொடர்பான இந்த நகர்வை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எங்களது பலம் என்னவென்று அறிவதற்காக இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பிறகாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவரது சந்திப்பின் போது தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழ கருப்பையா மக்கள் நீதி மையத்தில் இணைந்திருக்கிறார். அவர் இந்த சட்டமன்ற தேர்தல் களத்தில் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கமும் மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான அணியில் இணைந்து தேர்தல் களத்தில் களம் காணப்போவதாக அவர் கூறியிருக்கிறார். 2 கட்சிகளின் ஆட்சியும் துருப்பிடித்து விட்டது. இனி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். எனவே எங்களது அணி வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். முதல்வர் வேட்பாளர் நான் தான் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதலமைச்சரை முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறியிருந்த நிலையில் கமல்ஹாசன் இந்த அணியின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்திருக்கிறார். திமுக அதிமுக கூட்டணியில் தேர்தல் களத்திற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் 3வது அணி தற்போது வேகம் எடுத்திருக்கிறது. கமல்ஹாசன் தலைமையில் அந்த அணிக்கான நகர்வுகள் வேகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. மார்ச் 1ஆம் தேதி முதல் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் நேர்காணல் நடத்துவதான அறிவிப்பையும் கமல்ஹாசன் வெளியிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திமுகவில் அதற்கு முன்பாக மார்ச் 2 முதல் வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் களத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக கூட்டணி வேகம் எடுத்திருக்கிறது. 3வது அணி அமைவதற்கான சாத்தியம் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பாபு முருகவேல். வணக்கம் திரு பாபு முருகவேல். வணக்கம் தம்பி. வணக்கம். இப்ப சரத்குமார் உங்க கூட்டணியில 10 ஆண்டுகள் பயணிச்சார். இப்ப கூட்டணியிலிருந்து வெளியேறி இப்ப கமல்ஹாசனை சந்தித்து 3வது அணிக்கான மும்முரத்துல அவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா 10 ஆண்டுகள் நாங்க பயணித்தோம், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதிமுக எங்களை அடைக்கவில்லை, எங்களை மதிக்காததான் நாங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறோம். கூட்டணி கட்சிகளை அதிமுக மதிக்கிறது இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணமா இது? இல்ல தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எங்ககிட்ட இல்ல, யார்கிட்டயுமே கேட்காதீங்க. இல்ல, அவர் சொன்னதை முன் வச்சுதான் கேட்கிறேன். நான் என்னோட விஷயமா நான் அதை முன் வைக்கல. சரத்குமார் சொன்ன வார்த்தைகளை குறிப்பிட்டு உங்களுக்கு நான் கேட்கிறேன். 10 ஆண்டுகளாக எங்களுடன் பயணித்து பல தேர்தல்களிலே களமாடி எங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அரும்பாடுபட்ட அன்பு சகோதரர் திரு சரத்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய அதிமுகவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தாண்டி தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி, அதே கூட்டணி கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயும் நாடாளுமன்ற தேர்தலிலேயும் எந்தெந்த கூட்டணி எங்களுடன் தொடர்கிறதோ அந்த கூட்டணி தொடர்கிறது என்று பல முறை எங்களுடைய தலைவர்கள் பல இடங்களிலே அறிவித்திருக்கிறார்கள். அதை தாண்டி தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகு தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி பேச்சுவார்த்தையோ தொகுதி பங்கீடோ குறித்து அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய தலைமை அறிவித்து எந்த கூட்டணியிலும் எந்த கட்சியினிடத்திலேயும் இதுவரையில நாங்கள் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழைக்கின்ற போது நம்மளுடைய கருத்துக்களை எங்கே பரிமாறி நமக்கு தேவையானதை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இது ஒரு முன்னேற்பாடாக, ஒரு முன்னெச்சரிக்கையாக, தேவையில்லாத ஒரு சூழ்நிலையாக இதை நான் பார்க்கிறேன். காரணம், இதுவரையிலே எங்களுடைய தலைமையின் அடிப்படையில நாங்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை துவங்கப்படவில்லை. இன்னும் ஒரு 2 தினங்களுக்குள்ளாக நிச்சயமாக தொடங்கிவிடும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இருக்கின்ற போது அதுவரையிலும் திரு சரத்குமார் அவர்கள் பொறுத்திருந்திருக்கலாம். நிச்சயமாக, ஏனென்றால் 10 ஆண்டு காலம் எங்களோடு பயணம் செய்தவர். அவரை இழப்பதற்கு நாங்களும் தயாராக இல்லை. அப்ப வெளியேறினதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப தேமுதிக பிரேமலதா அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீண்ட காலமா அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்கள் தரப்பும் இதுவரைக்கும் நீங்க சந்திச்சு பேசல. அப்ப திரு சரத்குமார் வெளியேறினதுக்கும் திருமதி பிரேமலதா இந்த மாதிரி சொல்றதுக்கும் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொருளாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், கூட்டணி பேச்சுவார்த்தை மிக விரைவிலே தொடங்கப்பட வேண்டும், தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பவர் இதுவரையில நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லை என்று எந்த இடத்திலும் அவர் சொன்னதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை பல இடங்களிலே அவர் பதிவு செய்திருக்கிறார்.
அவர் கேட்கிறது நியாயமாகவும் எனக்கு படுகிறது. காரணம், தேர்தலை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எதிரணி அதனுடைய கூட்டணிகளுடைய பேச்சுவார்த்தைகளை தொடங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களை காட்டிலும் கூடுதலாக பயணம் செய்ய வேண்டும், கூடுதலான வேகத்தோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் அவருடைய பேச்சிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி இருக்கின்ற போது திரு சரத்குமார் அவர்களும் அதே போல பொறுத்திருந்து இந்த கூட்டணியின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்திலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளாக நம்மளை அரவணைத்து சென்றிருக்கிறது என்ற எண்ணத்தை அவர் உள்வாங்கி இன்னும் ஓரிரு தினங்கள் அவர் பொறுத்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல முடிவை, அவர் எதிர்பார்க்கக்கூடிய முடிவை, அவர் விரும்பக்கூடிய முடிவை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கும். அவருடைய முடிவை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவரது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நீங்க விடுக்கிறீங்க. ஆமா. சரி, இப்ப 3வது அணி அமைவதற்கான சாத்தியம் ஏறக்குறைய உருவாகிட்டு இருக்கு. அமமுக தனித்து போட்டியா இல்ல அணி அமைத்து போட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஒருவேளை அப்படி 3வது அணி உருவானா அது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, நீங்க கடந்த ஒரு 50-60 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இரு திராவிட பெரிய கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கம். இப்படி இருக்கின்ற போது இந்த 2 இயக்கங்களின் தலைமையிலான கூட்டணி தான் கடந்த 50 ஆண்டு காலமாக தேர்தலை சந்தித்திருக்கிறது. மாறி மாறி வெற்றி தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது 3வது அணி என்று பல தேர்தல் நேரங்களிலே புதிதாக கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு புதிதாக இருக்கக்கூடிய பழைய கட்சிகளோடு இணைந்து பல தேர்தல்களை களமாடி இருக்கிறார்கள். ஆனால் அதிலே எந்த விதமான தேர்தலிலேயும் 3வது அணி ஒரு வெற்றி பெற்றதாக ஒரு சரித்திரமோ அல்லது தேர்தலிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்ற ஒரு சரித்திரமோ ஒரு வரலாறோ இதுவரையிலே இல்லை. அப்படி இருக்கின்ற போது என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையில 3வது அணி என்பது தமிழ்நாட்டிலே சாத்தியப்படாத ஒன்று. அது எந்த காலத்திலும் பெரிய தாக்கத்தை தேர்தலிலே உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கின்ற போது இவர் சொல்லக்கூடிய, இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், அது நடக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அப்படி இருக்கின்ற போது அவர் 3வது அணி உருவாக்குவார்களே என்று சொன்னால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதை காட்டிலும் கூடுதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல் எதிரி பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தானே தவிர 3வது அணி எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அவர்களை நாங்கள் எதிரியாகவோ எந்த விதத்திலும் நாங்கள் ஒரு போட்டியாளராகவோ நாங்கள் கருதுவதில்லை. எங்களை பொறுத்தவரை பிரதானமான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வரக்கூடாது. அதற்குண்டான தேர்தல் சூத்திரங்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் முன்னெடுப்பார்கள். அதை தாண்டி எங்களுடைய தேர்தல் பணி இருக்கும். நன்றி திரு பாபு முருகவேல், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. அரசியல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. 3வது அணிக்கான மும்முரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் வேகம் எடுத்திருக்கிறது. அது தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து அலசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. 30 நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு.
உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி, கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. 30 நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி, கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. தமிழகத்தில் 3வது அணிக்கான முன்னெடுப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் 3வது அணிக்கான நகர்வுகள் தொடங்கி இருக்கின்றன. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து பேசியிருக்கிறார் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி ரவிபாபு. தொடர்ந்து 3வது அணிக்கான நகர்வுகள் வேகமெடுத்திருக்கும் நிலையில் தற்போது நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுமந்த். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து அடுத்தடுத்த நகர்வுகள் அரசியல் கட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கு. இப்ப 3வது அணிக்கான மும்முரம் நேற்று இரவுல ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு, பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், முழுமை பெறுமா, எப்படி பாக்குறீங்க? 3வது அணி என்றால் திரு கமலஹாசன் மக்கள் நீதி மையத்திற்கு தனித்து போட்டியிடுவது அல்லது சிறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதுதான் இப்போ ஆப்ஷன்ஸா இருக்கு. ஏன்னா அவர் திமுகவுடையோ அதிமுகவுடையோ போகிறதாக அதனுடைய கூறுகள் மிகவும் குறைவு. அதனால அவரை சுற்றி ஒரு அணி அமையக்கூடும். அதில் திரு சரத்குமாரோ நேற்று IJK போன்ற அமைப்புகள் அதுல இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது.
இந்த அணி என்பது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நேற்று இரவுல இருந்து தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சசிகலாவை பார்த்து சில தலைவர்கள் சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. தேமுதிக பிரேமலதாவும் அதிமுக கூட்டணியில அதிருப்தியில இருப்பதான செய்திகள்லாம் வருது. இந்த மாதிரி அதிருப்தியில இருக்கிறவர்கள் ஒருங்கிணைந்து மூன்றாவது அணி ஒரு பலம் பெறக்கூடிய சூழல் இருக்குன்னு கணிக்கிறீங்களா? வாய்ப்பு மிகவும் குறைவுங்க. அது எல்லோருமே ஒன்று சேர்ந்தால் கூட அது அதாவது அமமுகவும் மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் சரத்குமார் அவர்களும் ஐஜேகேயும் இன்னும் சில கட்சிகள் ஓவைசியினுடைய ஏஐஎம்ஐஎம் போன்ற கட்சிகளும் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் கூட இந்த வரும் தேர்தல் திமுகவுக்கும் அதிமுக அணிகளுக்கும் இடையே ஆன பிரதான ஒரு போட்டி. இந்த மூன்றாவது அணி என்பது ஒரு 6% 7% வாக்குகள், அது 3% இருக்கலாம், இல்ல 7% இருக்கலாமே தவிர அதற்கு வெற்றி வாய்ப்பு என்பது சுத்தமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் யாரையாவது வீழ்த்துவதற்கு அவர்கள் பயன்பட சென்ற முறை மக்கள் நல கூட்டணி எப்படி திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தார்களோ அதுபோன்று இந்த மூன்றாவது அணி அமையலாம். நன்றி திரு சுமன். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். இப்ப கமல்ஹாசன் தலைமையில மூன்றாவது அணிக்கான அந்த முன்னெடுப்பு ரொம்ப வேகம் எடுத்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்சிகள் வரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுது. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பலமா உருவாகுதா இந்த ஒரு மூன்றாவது அணி? திரு சுமன் சொல்லிய கருத்துல எனக்கு ஓரளவுக்கு உடன்பாடு உண்டு. காரணம், கமலை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார். அவரது ஓட்டு வங்கி என்பதை நாம் 2019 பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது நகர்ப்புற தொகுதிகளிலே, அதாவது சென்னை, மதுரை, கோவை, திருப்பூர், சேலம் 5 பாராளுமன்ற தொகுதிகளில் நகர்ப்புற தொகுதிகளிலே அவருக்கு ஒரு 10% ஓட்டு இருந்திருக்கிறது. இப்போது அது வளர்ந்திருக்கலாம் அல்லது தெரிந்திருக்கலாம். ஆக 8 முதல் 10% பழுதில்லை நகர்ப்புற தொகுதிகளில் மட்டும். திரு சரத்குமார் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் எப்போதுமே கூட்டணியில் தான் இருந்திருக்கிறார். அவருக்கான தனிப்பட்ட ஓட்டு வங்கி என்று எதையுமே நம்மால் கூற முடியாது. இதே போலதான் கமல் கூட்டணியில் இருக்கிற மற்றவர்களும், உதாரணமாக ஆம் ஆத்மி பார்ட்டி, இவர்களும் அப்படித்தான். அமமுகவை பொறுத்தவரையிலே அவர்களையும் இதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் பெற்ற ஓட்டுகளை சட்டமன்ற தொகுதியாக வகுத்து பார்த்தால் 10 முதல் 12% ஓட்டு அவர்களுக்கு ஒரு 40 தொகுதிகளிலே இருந்தது. அது எல்லாமே கிராமப்புற தொகுதி, தஞ்சாவூர் தெற்கு. இப்போது அவர்களுக்கு சின்னமும் கட்சியும் இருக்கிறது, எனவே அது அதிகமாகலாம். ஆனால் கூட்டணி அரசியலில் வெற்றி பெறுவதற்கு 30 முதல் 35% ஓட்டு வேண்டும். அது 2 திராவிட கட்சிகளுக்கும் இருக்கிறது. இதில் அதிமுகவின் ஓட்டு வங்கி குறைவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிகிறது. காரணம், பாரதிய ஜனதா மீதான ஒரு எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுக்கு பாமக 2க்குமான ஒரு தொகுதி பங்கீடு குறைந்தது 50வது அவர்கள் தர வேண்டும். பாமகவை பொறுத்தவரையிலே வன்னியர் உள்ஒதுக்கீடு என்பது சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நீ ஆளுநர் அதை கையெழுத்திட்டு அதுக்கு அரசாணை வெளியிடுவதற்கான காலம் இல்லை, அந்த காலகட்டம் முடிந்து விட்டது. அதே போல நகைக்கடன் அரசாணை வெளியிட்டு அதற்கான காலகட்டம் இல்லை, அதுவும் முடிந்து விட்டது. ஏனென்றால் தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது என்பது அனைவருக்குமே ஆச்சரியத்தையும் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு அதிர்ச்சியையும் கொடுத்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதிமுகவின் ஓட்டு வங்கி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளால் கண்டிப்பாக குறையும். இல்ல, இந்த இடத்துல திரு சரத்குமார் சொன்னதையும் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு அதற்கான விளக்கத்தையும் பெறலாம் நினைக்கிறேன். திரு சரத்குமார் 10 ஆண்டுகள் கூட்டணியில நீடிச்சோம், ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவங்க அழைக்காததால நாங்க எங்க சுய பலத்தை அறிவதற்காக வெளியேறிவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேமுதிக பிரேமலதாவும் அதிருப்தியில் இருப்பதான செய்திகள்லாம் வருது. இந்த மாதிரி அதிருப்திகள் காரணமா அங்கிருந்து வெளியேறி மூன்றாவது அணி வருவதற்கான சூழல் எப்படி இருக்கு? அதிமுக அரசியல ரொம்ப உற்றுநோக்கி பார்ப்பவர் நீங்க, இந்த சூழலை அவங்க எப்படி அணுகுவாங்க, எப்படி அதை சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக மூன்றாவது அணி, நான்காவது அணி என்று நாம் எப்படி பெயர் வைத்தாலும் 30% வாங்குவதற்கு ஒரு அணிக்கு ஓட்டு வங்கி இருக்கிறதா, இதை வைத்துத்தான் நாம் கணக்கிட முடியும். அந்த வகையில திமுக அணிக்கு 30% மேல் ஓட்டு வங்கி இருக்கிறது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பிற அணிகளுக்கான ஓட்டு வங்கியிலே ஏன் தேமுதிகவையோ அல்லது சரத்குமாரையோ அதிமுக அழைக்கவில்லை என்றால் அவர்களும் திமுகவுக்கு சமமாக போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 180 முதல் 190 வரை அவர்கள் கண்டிப்பாக போட்டியிட்டாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதாவும் பாமகவும் மிக அதிகமான தொகுதிகளை அவர்கள் பெற்று விடுவார்கள். காரணம், பாரதிய ஜனதா பலத்திற்கு அதிகமாக அவர்கள் தேசிய கட்சி, அதுபோக மத்திய ஆளுங்கட்சி, அவர்கள் தயவு தொடர்ந்து தேவை, தேர்தலுக்கு பிறகும் தேவை. உலை கொதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அரசியலிலே.
தேர்தலோடு அரசியல் முடிவடைந்து விடுவது இல்லையே, அதற்கு பிறகும் என்ன நடக்கும் என்பதை யூகித்துத்தானே காய்களை இப்போது நகர்த்துவார்கள். அந்த வகையிலே மற்றவர்களுக்கு அதிமுக கூட்டணியில இடம் இல்லை. அப்படியே இடம் இருந்தாலும் மிக குறைவான தொகுதிகள் கொடுப்பார்கள். இவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதிருப்தியாளர்கள் அனைவரும் ஒன்றாக கூடுவது மூன்றாவது அணி அல்ல. அதிருப்தியாளர்களின் ஓட்டு வங்கி எல்லாம் சேர்த்தால் குறைந்தபட்சம் 30 அல்லது ஒரு 20 முதல் 25 இந்த அளவுக்காவது வந்தால்தான் வெற்றி பிம்பம் இருக்கும். பிம்ப அரசியல் மிகவும் முக்கியம். பெர்செப்ஷன் என்பதுதான் அரசியலே. அந்த வகையில் அதிமுகவின் பெர்செப்ஷன் பாயிண்ட் குறைபடும். எப்படி என்றால், சசிகலா அவர்களுக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி தான் கெடு சிவில் கோர்ட்டிலே. ஆனால் காசா ஆக்ஷனுக்கு பிறகான சப்சிக்வெண்ட் ஆக்ஷனில் முகாந்திரத்துக்கு பிறகு நடந்த சம்பவத்தில் நேற்று தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மார்ச் 15ற்குள் வேட்புமனு தாக்கல் எல்லாமே துவங்கிவிடும். அதற்கு பிறகு வழக்கு நடத்தி பயனில்லை. எனவே அவர் ஒரு இடைமனு போடுவார். என்னையும் சேர்த்து விருப்பமனு ஆலோசனை குழுவிலே சேர்க்க வேண்டும் என்று இடைமனு போடுவார். அப்படி இடைமனு போடும்போது அதிமுகவின் அந்த வெற்றி பிம்ப அரசியல் குறையும். ஒன்று. இரண்டாவது, அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் அவரை சென்று சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு கூட பண்ருட்டி ஸ்ரீராமச்சந்திரன் சந்திக்க போவதாக ஒரு யூக செய்தி இருக்கிறது. இப்படி சந்தித்துக் கொண்டே இருக்கும் போதும் அதிமுகவுக்கான வெற்றி பிம்பம் குறையும். இப்படி வெற்றி பிம்பத்தை குறைப்பதற்கான முயற்சியில் ஒருபுறம் ஈடுபடுவார்கள். அதே நேரத்திலே அமமுகவை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான ஓட்டு வங்கி என்பது இதுதான். பிற மாவட்டங்களிலே ஓட்டு வங்கியை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரு வழி இருக்கிறது. அனைவருமே அவரவர் ஈகோக்களை மறந்து திமுக அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு ஒற்றை கொடையின் கீழே திரள வேண்டும். அது அநேகமாக கனவாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நன்றி திரு ஷியாம், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் அலசல்களையும் முன்வைத்தமைக்கு. மூன்றாவது அணிக்கான சந்திப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி திமுக அதிமுக கூட்டணியிலும் அதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவில் வேட்பாளர் நேர்காணலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கட்சிகளிடையிலான பேச்சுவார்த்தைக்கும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது திமுக. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாஜக தமிழக தலைவர் எல் முருகன் அதிமுக தலைவர்களிடம் ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவும் தமிழகம் வர இருக்கிறார். அதற்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் வேகம் எடுக்க இருக்கிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழகம் வந்திருக்கிறார். தூத்துக்குடியில் அவர் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். திமுக அதிமுக கூட்டணியிலும் இந்த தேர்தல் களத்தில் தங்களுக்கான வெற்றியை பதிவு செய்வதற்கான வேலையை தொடங்கி இருக்கின்றனர். மூன்றாவது அணிக்கான வேலையும் வேகம் எடுத்திருக்கிறது. இனி அடுத்தடுத்து அரசியல் அரங்கில் என்னென்ன அரங்கேற போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி, கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு. நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள்,
அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி, கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 40 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் அதிமுக 20 முதல் 25 தொகுதிகளை அளிக்க முன்வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி, பாஜக மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் ரவி ஆகியோர் நேரில் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முதலமைச்சரை சந்தித்த பாஜக குழுவினர் பின்னர் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்தித்து பேசினர். அப்போது பாஜக தரப்பில் 40 தொகுதிகளை கேட்டதாகவும் அதற்கு 20 முதல் 25 தொகுதிகள் வரை வழங்கலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியதாகவும் தெரிகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை முதலமைச்சரை சந்திக்க உள்ள நிலையில் பாஜக நிர்வாகிகளின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகம் வரும் அமித்ஷா நாளை காரைக்கால், விழுப்புரத்தில் நடக்கும் கூட்டங்களில் பங்கேற்க உள்ளார். அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கல்வி, வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் 20 முதல் 25 தொகுதிகளை பாமக கேட்டுள்ளதாகவும் அதில் 23 இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்று அக்கட்சித்தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் திமுக சார்பில் படப்பை அடுத்த கரசங்கால் பகுதியில் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றவர் அவர்களது குறைகளையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சரால் அரசாணை கூட போட முடியாது, திமுக தான் அதனை அமல்படுத்தும் என்று குறிப்பிட்டார். உள்ஒதுக்கீடு ஒதுக்குனாங்க பாருங்க. இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லி வெறும் அறிவிப்பு தான், அதை செய்ய போறது நாம தான். உண்மைதான்,
அதான் நடக்க போகுது. எல்லாம் அறிவிச்சிட்டு நேற்று கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க, நகை கடன் தள்ளுபடி. இதை நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் நேரத்திலே சொன்னோம். அப்ப என்ன சொன்னார் எடப்பாடினா, பழனிசாமி முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்னா, பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சட்டமன்றத்திலே பேசினார். நான் ஒன்னு சொன்னேன், நாங்கெல்லாம் மிட்டாய் கொடுத்து ஏமாத்தணும், இப்ப நீங்க அல்வா கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து பேசியவர், அதிமுக அரசுக்கு கடன் வாங்க மட்டுமே தெரியும் எனவும், கடன் வாங்குவதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சாதனை செய்துள்ளதாகவும் விமர்சித்தார். ஆட்சியினுடைய மாபெரும் சாதனையா குடிமராமத்து பணிகளை பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறாரு, பெரிய சாதனை சொல்லிட்டு இருக்கிறாரு. வேளாண் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆனதுனால இது சாத்தியம்னு பழனிசாமி தன்னைத்தானே முதுகலை தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. குடிமராமத்து பெயரால கொள்ளையடிக்கிற திட்டம் தான் அந்த திட்டம். பில் போட்டு பணத்தை எடுத்துக்கிறாங்க, மண்ணை அள்ளதாக சொல்லி பணத்தை அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதமராக உள்ள மோடி தரம் தாழ்ந்து திமுக மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும், நாடு முழுவதும் பாஜகவினர் ஈடுபடும் வன்முறைகளை பட்டியலிட ஒரு நாள் தேவைப்படும் என்றும் ஸ்டாலின் சாடினார். திமுகவை மோடி விமர்சனம் செய்யட்டும், அதற்கு பதில் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர் ஆரியத்தை புகுத்த நினைப்பவர், அதனை நாங்கள் திராவிடத்தால் தடுத்துக் கொண்டிருப்போம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மோதல் என்பது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய மோதல் தான். அதற்காக திமுகவை கொச்சைப்படுத்த வகையில் மோடி அவர்கள் பேசுவது, அதுவும் பிரதமர் பதவியில் இருந்து கொண்டு பேசுவது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வென்றெடுத்ததை இனிப்பு வழங்கி கொண்டாட வேண்டும் என்று தொண்டர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை வென்றெடுத்ததில் மகிழ்ச்சியாக இருப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். வன்னியர்கள் பலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உருக்கமாக பேசிய போது ஆனந்த கண்ணீரில் மட்டுமின்றி அன்பு மழையிலும் நனைந்ததாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் எந்த கட்சியாலும் பாமகவை போன்று போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது எனவும், வன்னியர்கள் இன்னும் வென்றெடுக்க வேண்டிய உரிமைகள் ஏராளமாக இருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி கோவிலில் 86வது ஆண்டு பிரியாணி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டி கிராமத்தில் வீற்றிருக்கும் முனியாண்டி கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமையும் மாசி மாதம் 2வது வெள்ளிக்கிழமையும் இரு பிரிவினர் பிரியாணி திருவிழாவை நடத்துவார்கள். 86வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் பால் குடத்துடன் ஊர்வலமாக வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்னர் கிராம இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்து நிலைமாலையை கோவிலில் வைத்து சுவாமிக்கு தேங்காய் உடைத்து தரிசித்தனர். இந்த விழாவில் தமிழகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் நடத்தி வருபவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக பக்தர்களுக்கு காணிக்கையாக வழங்க 120 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் பலியிடப்பட்டன. 2500 கிலோ பிரியாணி அரிசியில் பிரியாணியை அண்டாக தயார் செய்து ஜாதி மத பேதமின்றி பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கினர். மாசிமகம் திருவிழாவை ஒட்டி கடலூர் மாவட்டம் வெள்ளி கடற்கரையில் நூற்றுக்கணக்கானோர் புனித நீராடினர். மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மாசி மகம் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள கோவில்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குகளில் வைத்து மேளதாளம் முழங்க உற்சவர் சிலைகள் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கு சாமி சிலைகளுக்கு தீர்த்தவாரியும் பூஜைகளும் செய்யப்பட்டன. அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று சில்வர் பீச்சில் குவிந்த ஏராளமானோர் கடலில் நீராடியதுடன் மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என பலர் குடும்பமாக கடற்கரையில் குவிந்தனர். இதை ஒட்டி ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதே சமயம் கடற்கரையில் குவிந்தவர்களில் பெரும்பாலானோர் மாஸ்க் அணியாததால் கொரோனா தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது.
கேரளாவில் உருமாறிய கொரோனா பரவுவதால் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து வழிபட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. எனவே பக்தர்கள் தங்களது வீடுகளிலேயே பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் என்றும் கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. இதனால் பக்தர்கள் கூட்டமின்றி ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் வெறிச்சோடி காணப்படுகிறது. தூத்துக்குடியில் உள்ள வஉசி கல்லூரியில் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணியுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். In place. And what we have seen over the last 6 years is a systematic attack on all these institutions. Democracy does not die with a bang. It dies slowly. And I'm sad to tell you that democracy in India is dead. It doesn't exist anymore. It is dead because one organization, the RSS, has combined with huge finances to penetrate and disturb and destroy our institutional balance. That is what has happened. There are many, many different manifestations of this. Misuse of sedition law, killing of people, threatening of people. These are all symptoms of the problem. But the problem is that concentration of capital has combined with the organization of the RSS and has disturbed, and I would say actually destroyed, the institutional balance in the country. There are multiple other balances that have also been destroyed. Remember that India is a union of states. So all the states come together to form the nation. When you destroy the institutional balance of the country, you also destroy the negotiation between the states. Because if all the states do not have equal say, then the power balance between those states is disturbed. And that is a serious problem for any country. This is what we are facing. And I think the spirit of this meeting is to understand what is happening and to defend the Indian nation and India's institutions from this brutal assault that is taking place. And I think that is why we are having this conversation today. Please feel free to give me your opinions and your questions. We have some questions. Hello? There's some questions which are this thing. So can I call V.A. Krishna Kumar? I always have a question, especially when I used to be working in Uttar Pradesh and campaigning, and it's really hot. And I have the luxury of coming here in a shirt, and you have to wear this suit and shirt and all this. So I'm feeling hot just looking at you. Sorry. Mr. V.A. Krishna Kumar? After BJP came to power, they have either purchased the MLAs or threatened the MLAs by NIA, CBI and income tax. And that's why the MLAs are switched over to BJP. Though the people give full minded to the Congress MLAs, but because of this threatening, they have switched over their loyalty to BJP. This is what happened recently in Pondicherry. So my question is whether the state leaders fails to choose right persons for MLA candidates and how to curb this. Choosing the right MLA candidate, please sit. Choosing the right MLA candidate is just one component of the problem. If we look at Madhya Pradesh,
attempt in Rajasthan, Goa, attempt going on in Jharkhand, Pondicherry, Arunachal. These are all Congress governments. These are all governments where people gave the mandate to us, and concentration of capital took the mandate away from us. I know the amount of money that was thrown at the MLAs in Madhya Pradesh. I know the amount of money that was thrown at the MLAs in Rajasthan. We are talking massive amounts of money. Right? And so, when you have one party that is fighting the election with thousands and thousands of crores, and you have other political parties that are not allowed to raise finance, that financiers who would like to support opposition parties come and say that, look, we understand what you're standing for. We support what we are standing for. But if we give you 1 rupee, our business will be destroyed. I've had that conversation where they say, we want to support you, but if we support you, it means that our business will be destroyed, and so we cannot support you. So on one side, you have capture of all institutions. You have a monopoly on finances. You have a monopoly on the media. And on the other side, you've got political parties that are not allowed to compete. When they form governments against all odds, their mandates are taken away from them. So, where is this heading? It is, see, as a political person, as a political leader, normally, in a democracy, I require institutional support. I require a media that is objective. I require a judiciary that is aggressive. I require the ability to speak in the Parliament House. All those have been taken away from us. I'm telling you, we are not allowed to speak in Parliament. Literally, we're not allowed to speak in Parliament. So where is this heading? There is only one way this thing is going to get resolved, and that is mass action. When the ordinary citizen of this country realizes that this country now is not being run by his mandate, but is being run by force, is being run undemocratically. And that is where this is going. And you can see this beginnings of this mass movement, you can see it. It's in the borders of Delhi when they passed the farm laws. So the stirrings are there. But as a political person, in my entire career before 2014, I had never imagined a situation where I will have no institutional support whatsoever. So I've given you a long answer because, frankly, even if we put in the right MLAs in place, it's not enough. Because the power is so high, strong and so heavy that even that MLA will not be able to sustain it. And then the question arises, what happens after we come to power? What happens? Because there is full penetration of all institutions. There is penetration of the judiciary. There is penetration of the media. There's penetration of the bureaucracy. So what do we do once we come to power? Because we're going to have to deal with 15 years of judges who have been placed into the judiciary because they support one political party. So this is going to be a huge challenge for this country going forward. Okay. There's also a related question. தூத்துக்குடியில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.
தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.